ரொம்ப வாசிக்காத. ஏக்கா ஏக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்களா. என்னப்பா, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைக்கா, கோயில் திருவிழா வருதுல்ல, அதனால கூழ் ஊற்ற போகிறோம். டொனேஷன் வசூல் பண்ணுறதுக்காக வந்திருக்குங்க. சின்ன பாளையம் மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறோம். உங்களால நான் காணிக்கைய தாராளமா போடுங்க. ஆமாப்பா, எல்லாரும் கோயிலுக்கு காசு வீட்டுல தான் வந்து கேட்பாங்க. நீ என்னப்பா ரோட்ல வந்து கேக்குற? ஆமா, நீ யார் வீட்டு புள்ள? ஊருக்கு புதுசா இருக்குறியா? உன்னை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? ஆமா, எந்த கோயில்ல கூழ் ஊத்துறீங்க? ஊருக்கு புதுசுலாம் இல்லக்கா, நம்ம ஊர்ல வேல்முருகன் இருக்காங்க ஆச்சாரி, அவருடைய பேரன் தான் நானு. திருவிழா வருதுல்ல, அதான் சென்னையில இருந்து தாத்தாவை பார்க்க ஊருக்கு வந்திருக்கேன். அவரு தான் காசு வசூல் பண்ணதுக்கு என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இல்லக்கா, நாங்களாம் வீடு தேடி வர ஆளுங்க தான். நாங்க வர நேரம் பார்த்து நீங்க வீட்டுல இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதான் ரோட்லயே உங்களை தடுத்து நிறுத்தி காசு வசூல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஊர் பிள்ளையார் கோயில் இருக்குதுல்ல, அந்த பிள்ளையார் கோயிலுக்கு கூழ் ஊத்துறதுக்கு தான் வசூல் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையா பிள்ளையார் கோயிலுக்கு கூழ் ஊத்திய. எல்லாரும் ஆடி மாசம்னா அம்மன் கோயிலுக்கு தான் கூழ் ஊத்துவாங்க. நீங்க என்ன பிள்ளையார் கோயில்ன்றீங்க? அம்மன் கோயிலுக்கு பதிலாக பிள்ளையார் கோயில் சொல்லிட்டேன். இல்லக்கா, பிள்ளையார் கோயிலுக்கு தான் வசூல் பண்றோம். பொதுவா ஆடி மாசம்னா அம்மன் கோயிலுக்கு தான்க்கா கூழ் ஊத்துவாங்க. இப்பதான் காலம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு. முன்ன மாதிரி மழை பெய்யறது இல்ல, கொரோனா மாதிரி நிறைய வியாதிங்க வருதுல்ல, அதனாலதான் ஊர் பெரியவங்க எல்லாம் ஒண்ணு கூடி பிள்ளையாருக்கு இந்த வருஷத்துல கூழ் ஊத்தணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. சரிங்கக்கா, எதுக்கா வளவளன்னு பேசிக்கிட்டு, உங்களால முடிஞ்சதை கொடுங்கக்கா, நல்ல மனசோட நிறைய கொடுங்கக்கா. இப்பயே வாங்கி காசு எழுதிட்டு போறேன் நானு. செல்வம், என்னடா கோல்மால் பண்ணிக்கிட்டு இருக்க? சாமி விஷயம் வேற சொல்லிட்ட, தெரிஞ்சவரோட புள்ள வேற. நீ என்ன சொல்றது? சரி, ஒரு 101 ரூபாய் எழுதிக்கோ, என்ன பண்ணது? அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? எது 101 ரூபாவா? கோட்டரே 120 ரூபா விக்குது. 120 ரூபா வாங்கி போய் என்ன பண்ணது நானு? சோ சார், என்னது கோட்டருக்கு பத்தாதா? டேய், என்னடா சொல்ற? அக்கா, கோட்டர் இல்லக்கா, கொழுக்கட்டைக்கு மாவு பாக்கிட்டு நிறைய ரேட்டு விக்குதுக்கா, அதை சொல்ல வந்தேன். கோட்டர் நான் கேட்டது அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. இவன் வந்ததுல இருந்து புளியாருக்கு கூழ் ஊத்தணும்ன்றான், கோட்டருக்கு துட்டு ஓணுன்றான். இவனை பார்த்தா ரொம்ப சந்தேகமாகுது. ஏன்னா வந்ததுல இருந்து எடக்கு முடக்காவே பேசினுங்கிறான். நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா சந்திரபாபு நாயுடு திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டாருன்னு விட்டியடா ஒரு பீலா. என்ன ரொம்ப நேரம் தனக்குள்ளேயே பேசினுக்குது? தம்பி, உனக்கு 101 ரூபாய் பத்தாதுன்னு சொல்லிட்டேன். எங்க அண்ணன் ஒருத்தர் அங்க கையில வேலை செஞ்சுங்கிறாரு. அவருக்கு புள்ளியாருன்னா ரொம்ப பிடிக்கும். நீ இந்த விஷயத்த அவர்கிட்ட போய் சொல்லு. அவரு உனக்கு 1001 ரூபாவே கொடுப்பாரு. என்ன 1001 ரூபாவா? சந்தோஷம்க்கா, சந்தோஷங்க. ஏக்கா, 1001 ரூபாய் கொடுக்க சொல்ல உள்ள போறது நாய் ஆகுது. கண்டிப்பா வாங்கிக்கிறேங்க. நீங்க 101 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. அண்ணனுக்கு பிள்ளையார வேற ரொம்ப பிடிக்கும்ட்டீங்க. பிள்ளையாருடைய தீவிர பக்தரா இருப்பாரோ. நான் போறேங்க, 1001 ரூபாய் கிட்ட வாங்கிக்கிறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சிபாரிசு செய்யுங்க. நான் போறேங்க, நான் போறேன். வாங்க. போனீங்கன்னா கூழா காசப்படுற கூழா? இப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு கூழ் காசுறோம். போ.